Hello friends, welcome to Delta Builders. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Plinth beam பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோல Plinth beam பத்தின ஒரு 5 இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். வித் நோட்ஸோட நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போறேன். நான் ரெடி பண்ணிருக்க நோட்ஸ் உங்களுக்காண்டி. முதல் பாயிண்ட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா Plinth beam வந்து செட்டில்மென்ட் வந்து குறைக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல Plinth beam இருக்கு, இந்த இடத்துல Plinth beam இல்ல. அதனால என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த Plinth beam இருக்கிறதுனால லோட் கரெக்ட்டா ட்ரான்ஸ்மிட் ஆகும். இந்த இடத்துல லோட் ட்ரான்ஸ்மிட்ங்கிறது உங்களுக்கு Plinth beam இல்லாதனால சரியா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தோட கனெக்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்காது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் இந்த ரெண்டு காலத்துக்கும் ஒரு பெல்ட் மாதிரி இது வந்து ஆக்ட் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல இந்த பெல்ட்டுங்கிறது இல்லாதனால உங்களுக்கு செட்டில்மெண்ட்டுங்கிறது இந்த இடத்துல ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் Plinth beamங்கிறது கண்டிப்பாக தேவை. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட்டை குறைக்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா Plinth beam எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் காலத்தோட லென்த். அதாவது பார்த்திங்கன்னா காலத்தோட லென்த்தை வந்து நம்ம வந்து குறைக்கணும். எதனாலங்கிறது பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கேன். இதை பீம் 2னும் இதை பீம் 1னும் இதை Plinth beamனும் இதை C1 அதாவது இது வந்து C2 அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர், இது வந்து C1 இது வந்து C2. நார்மலாக ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா 10 feet வைப்பாங்க. இது வந்து நார்மல் பில்டிங்கில் இருக்கும். நான் ஹை ரூஃப் பில்டிங் அதை பற்றிலாம் நான் பேசலை, நான் உங்களுக்கு நார்மல் பில்டிங் தான் வந்து பேசுகிறேன். ஆனால் இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்களுக்கு பீம் எல்லாமே அதாவது பீம் 1 பீம் 2 எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து C1ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 15 feet இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல Plinth beam இருக்கும், இந்த இடத்துல Plinth beam இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபவுண்டேஷன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலம் போகும். அதை ஒரு 5 அடி நான் சேர்த்துருக்கேன். அப்போ 15 அடி இங்கே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்படி காலத்தோட லென்த் வந்து அதிகமாகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா லோடு ஆக்ட் ஆகும்போது இந்த இடத்துல பக்லிங் ஏற்படும். அதாவது பார்த்திங்கன்னா காலத்தில் வந்து பெண்டு ஏற்படும். பெண்டு அப்படி இல்லைனா கிராக் ஏற்படும். அதனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேமேஜஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படும். காலத்தில் ஏற்படுற டேமேஜஸ் வந்து நம்ம பில்டிங்கில் சரி பண்ணவே முடியாது. அதனால் Plinth beam-ஐ நம்ம தெரிஞ்சு அதை தேவைகளை வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல எதுக்காண்டி Plinth beam போடுறோங்கிறத. இப்போ மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த Plinth beam வந்து எதுக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட் சூப்பர் ஸ்ட்ரக்சர் வால் லோடு டு சப்ஸ்ட்ரக்சர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போது இந்த வால் லோடை வந்து இந்த பீமுக்கு போகும், இந்த பீம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பி காலத்துக்கு போகும், இந்த காலத்துலேருந்து நேராக ஃபவுண்டேஷன் போகும். ஆனால் இந்த Plinth beam இல்லைன்னா இந்த வால் லோடு வந்து எதில் போய் ட்ரான்ஸ்மிட் ஆகும் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். அதுக்காக தான் இந்த Plinth beam வந்து இருக்குது. இப்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க வால் லோடு வந்து பார்த்திங்கன்னா Plinth beamக்கு போகுது, அதாவது அந்த Plinth beamக்கு வந்து போகுது. இந்த Plinth beamலேருந்து பார்த்திங்கன்னா கீழே காலம் ஒன்று போகும் ஃபவுண்டேஷனுக்கு, அந்த காலத்துக்கு போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு போகும், அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா சாயிலுக்கு போகும். இந்த மாதிரி லோடு டிரான்ஸ்மிட் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து பில்டிங் வந்து லைஃப் லாங் வந்து வரைக்கும் ஒரு 50 குறைஞ்சது ஒரு 50 வருஷத்துக்காவது நீடிக்கும். நாலாவது பாயிண்ட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா Plinth beam சேஃப் டு வால் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் எக்ஸாம்பிளாக வந்து காட்டியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல Plinth beam இருக்குது, இங்கே இல்லை. அப்போ இந்த வால் வந்து என்ன பார்த்திங்கன்னா இந்த வாலோட லோடு வந்து Plinth beamக்கு வந்து போகுது. அதனால் இந்த வாலுக்கும் இந்த கிரவுண்ட் லெவலுக்கும் எந்த ஒரு டச்சுமே இல்லை. அப்போ டேமேஜ் அதாவது இந்த வாலில் ஏற்படுற டேமேஜ் வந்து இதில் வந்து குறைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த கிரவுண்ட் லெவலில் இருக்குது. அப்போது இந்த லோடு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கிரவுண்ட் லெவல் வந்து ஆக்ட் ஆகுது. இப்படி ஆக்ட் ஆகிறனால என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலில் டேமேஜஸ் ஏற்படும், கிராக்ஸ் ஏற்படும். அதுக்காக இந்த Plinth beam வந்து யூஸ் ஆகுது, வாலில் ஏற்படுற இந்த டேமேஜரை குறைக்க. இப்போது 5வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் டு காலம் அப்படிங்கிறது தான். இந்த 5வது பாயிண்ட்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சேரை வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த சேரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்க உடன் சேரை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த உடன் சேரில் நம்ம வந்து நிற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பீம்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்துக்கு வந்து போகுது. அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இது பீம்னு இதை காலம்னு நினச்சிக்கோங்க. அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல Plinth beam இருக்குது. இந்த Plinth beam ஒரு வேளை இங்கே இல்லைன்னா இந்த சேரில் என்ன நடக்கும்னா இந்த சேரில் நம்ம நிற்கும் போது கண்டிப்பாக அந்த சேர் வந்து சாயத்துக்கான வாய்ப்பும். அதுக்கப்புறம் 2வது வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க இந்த உடன் அதாவது வந்து காலம்னு சொல்லலாம், இந்த காலம் வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு Plinth beamங்கிற தேவைகள் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. இதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் Plinth beamோட 5 பாயிண்ட்ஸ் என்னென்னங்கிறத சொல்லியிருக்கேன். இது ஒரு வேளை இந்த 5 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு வந்து ஒரு இமேஜஸாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு லிங்க் வந்து கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு நோட்ஸாக நீங்கள் வந்து கீழே போய் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.